செவ்வாய்க்கிழமைக்கு நாங்கள் கால் பதிக்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது, யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதர சகோதரிகள் என்று அந்த கேள்வி வருகின்ற பொழுது, யார் இறை வார்த்தையின்படி வாழ்கின்றார்களோ அவர்களே என்னுடைய தாய், என்னுடைய சகோதர சகோதரி என்று சொல்கிறார். அப்படியானால் இன்றைய வாழ்கின்ற குடும்பங்கள், இன்றைய வாழ்கின்ற நாங்கள் எவ்வாறு இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இறை வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து இறை வார்த்தையின்படி வாழ்கின்ற இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கின்றவர்கள் மாத்திரமே இறைவனுடைய தாயாக, இறைவனுடைய சகோதர சகோதரிகளாக மாற முடியும் என்பதனை இன்று இறை வார்த்தை சொல்லுகிறது. இன்றைய சமுதாயத்திலே வாழ்கின்ற பொழுது, இன்றைய குடும்பங்கள், இன்றைய இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொருவரும், கத்தோலிக்கராக இருக்கின்ற நீங்களும் நானும் எவ்வாறு இறைவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், எவ்வாறு அந்த வார்த்தைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றோம், எவ்வாறு அந்த இறை வார்த்தையின்படி வாழ முயற்சி செய்திருக்கின்றோம் என நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் பல விதமான விடயங்களில் ஈடுபடுகின்றோம், பல விதமான விடயங்களை செய்கின்றோம், நாங்கள் பயணங்கள் மேற்கொள்கின்றோம், செல்லுகின்றோம். ஆனால் வார்த்தையை வாசிக்கக்கூடிய, இறை வார்த்தையை வாசிக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றீர்கள்? இந்த குடும்பங்கள் சின்ன பின்னமாவதற்கு காரணம் என்ன? இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய இடத்தினை இறைவனுக்கு கொடுக்கவில்லை, இறைவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, இறைவனுடைய வார்த்தையின்படி வாழவில்லை. இவ்வாறு பலவிதமான காரணத்தினாலே இன்றைய குடும்பங்கள், பலவிதமான குடும்பங்கள் விவாகரத்தை நோக்கி, குடும்பங்களில் பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்களோடு கணவன் மனைவி இருவருக்கிடையிலே பிரச்சனைகள், இவர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள முடியாத தன்மை, முடியாத தன்மை, பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களை ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை, இவை ஏன் வருவது? முக்கிய காரணம், இறைவன் உங்களுடைய வாழ்க்கையிலே முக்கிய இடத்தினை நீங்கள் இறைவனுக்கு கொடுக்காத காரணமாக, நீங்கள் எடுக்கின்ற தீர்மானங்கள், நீங்கள் மனித ரீதியாக எடுக்கின்ற பொழுது, உங்களுடைய அறிவுகளை மாத்திரம் உபயோகித்து எடுக்கின்ற பொழுது, அங்கு இறைவன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பகுதியிலே அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே இல்லாமல் நீங்கள் செயல்படுகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே இவ்வாறு துன்பங்கள், துயரங்கள் வருகின்றது. இன்றைய நாளிலே சொல்லுகின்றது போல, யாரெல்லாம் இறை வார்த்தையை நம்பி விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் இறைவனுடைய பிள்ளைகள் என்று. எத்தனை பேர் இன்று நாளிலே நாங்கள் திருப்பலிக்கு சென்று இறை வார்த்தைக்கு செவிமடிக்கின்றோம்? எத்தனை பிள்ளைகள் இன்று திருப்பலிக்கு சென்று இறை வார்த்தைக்கு செவிமடிக்கின்றார்கள்? எத்தனை பேர் திருப்பலிக்கு சென்று மறை உரையை கேட்கின்றார்கள்? அல்ல, தங்களுடைய தொலைபேசியிலே காலத்தை கழிக்கின்றார்களே ஒழிய இறைவனுடைய இறை வார்த்தைக்காக அந்த காலத்தை கழிப்பதில்லை. அப்பொழுது எப்படி எங்களால் இந்த துன்பங்களிலிருந்து, துயரங்களிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, உங்கள் குடும்பத்திலே இழந்த சந்தோஷத்தை எவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொள்வது? என நாளிலே இறை வார்த்தை உங்களை என்னை மலைத்து நிற்கின்றது. இதனை